Hi guys, best of luck உங்களை வர வைக்கிறோம். This is Sudhakar Randy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெஸ்ட் 5 அக்ஷய் குமாரோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போறோம். அக்ஷய் குமாரோட ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ அதில் கலைக்கு குலுக்கி உங்களுக்காக ஒரு 5 படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே தமிழில் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அக்ஷய் குமார் சாரோட மிகப்பெரிய ஃபேன் இல்லை அவர் எனக்கு பிடிக்கும் ப்ரூ சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே வர வைக்கப்படுகிறது. இப்போ வாங்க அவரோட படங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐகானில் வரும், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா இன்சான். 2005ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 4.6 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் சார் தான் மெயின் ரோட நடிச்சிருப்பாரு. அக்ஷய் குமார் சார், அஜய் தேவாங், ஈஷா தோயல், துஷார் கபூர், லாரா தோட் இந்த மாதிரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் சாரும் ப்ளஸ் அவங்க அம்மாவும் இவங்க 2 பேர் வந்து சந்தோஷமா லைஃபை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அக்ஷய் குமாரோட பிரதர் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அவர் வீட்டுக்கு வராரு பல வருஷம் கழிச்சு. ஸோ இப்படி வந்த பிறகு இவங்க அம்மாவும் ப்ளஸ் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் ஒரு மிகப்பெரிய மெம்பராக இருப்பார். இவர் எதுக்காக அவங்க ஃபேமிலியில் வந்திருக்காரு, அந்த இடத்துல என்னென்ன முயற்சிகள் பண்ண போறாரு, அதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா நம்ம அக்ஷய் குமார் சாருக்கு போக 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 செம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஷார்ட் ஒன்லைன் இதுதான். அந்த படம் சுவாரஸ்யமாக இருக்கும். ZEE5ல அதுவும் தமிழில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 4வதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா படமியா சோட்டா மியா. 2024ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 4.3 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாங்க, டைகர் ஷராஃப் நடிச்சிருப்பாங்க, நம்ம பிருத்விராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா முகத்தில் ஒரு மிகப்பெரிய முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் வந்து இந்த இந்தியாவை நான் வந்து அழிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் வெப்பனை வந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து திருடிக்கிட்டு போயிடுவான். அதை எப்படியாவது எடுக்கிறதுக்காக நம்ம சோல்ஜர்ஸ் ஆன நம்ம அக்ஷய் குமார் சார், நம்ம டைகர் ஷராஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ரிகவர் பண்ணிட்டு வராங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி எடுத்தாங்க. ஸோ போக 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 ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டோன் ஏகப்பட்டது கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை வந்து முகமூடி போட்டு யார் வில்லன் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க அது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அதுவும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ராம் சேட்டு. 2022ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு அட்வென்ச்சரான மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 5.3 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார் சார் நடிச்சிருப்பாங்க, ஜெனிஃபர் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா ராமர் பாலம் ஒரு உண்மையிலே அது நேச்சுரலா இருக்கிறதா இல்ல அது மேனுவலா கட்டினதாங்கிற விஷயத்தை ஆத்தலிஸ்டாக இருக்க நம்ம அக்ஷய் குமார் சாருக்கு ஒரு பிலீவ், அதாவது அவரை வந்து நிரூபிக்கணும். அது எப்படி நிரூபித்தார், நிரூபிக்கிறதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாங்க, அதை எப்படியாவது அழிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வில்லனுங்க ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படி ட்ரை பண்ணாங்க, இவர் எப்படி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாங்க, கடைசியில் அது நடந்துதான் இல்லையா, அவர் எப்படி அது உண்மை தான் அதுங்கிற விஷயத்தை நேச்சுரல் தான்ங்கிற விஷயத்தை இவர் எப்படி கொண்டு வந்தார், அதுக்காக என்னென்ன முயற்சிகள் பண்ணாருங்கிற விஷயத்தை ரொம்ப அட்வென்ச்சராக நல்ல ஆக்ஷனாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அமேசான் பிரைமில் அதுவும் தமிழில் அவைலபிளாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல 2வதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா சாம்ராட் பிருத்விராஜ். 2022ல் வந்த நல்ல ஒரு ஆக்ஷன் நல்ல ஒரு டிராமா நல்ல ஒரு வாரண மூவி சொல்லலாம். இந்த படத்துல IMDb ரேட்டிங் 5.6 கொடுத்திருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தை பாத்தீங்கன்னா அக்ஷய் குமார் நடிச்சிருப்பாங்க, மோனிஷா சில்லார் நடிச்சிருப்பாங்க, நிகிதா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல ஸ்டோரி பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல சாம்ராட் பிருத்விராஜ்ங்கிற மிகப்பெரிய ராஜா டெல்லியை வந்து ஆண்டிட்டு இருக்கும் போது ஆப்கானிஸ்தானின் ராஜா வந்து எப்படியாவது வந்து அந்த டெல்லியை ஆட்சி எடுக்கிறதுக்காக இவர் பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வாரை வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் அவர் எப்படி தன்னோட ஜனங்களும் பிளஸ் தன்னோட நாட்டை வந்து எப்படி காப்பாற்றினார் தான் இந்த படத்தில் ஒன்றேன்னா இருக்கு. இது வந்து ஒரு உண்மையான சம்பவ தழுவி எடுத்திருக்காங்க. உண்மையில நல்லா தான் இருக்கும். நம்ம அக்ஷய் குமார் சார் சூப்பர் நடிச்சிருப்பாரு. நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா OMG.
பார்ட் 2 2023 வந்த நல்ல ஒரு காமெடி, நல்ல ஒரு டிராமா, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ஆன ஒரு மூவி சொல்லலாம். இந்த படத்தில் IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாமி கௌதம் நடிச்சிருப்பாங்க, நம்ம அக்ஷய்குமார் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தனா இருக்காரு. சிவபக்தன் மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ளேயே ஒரு கடை, சின்னதாக ஒரு கடையும் வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தரான ஒரு மனுஷனா இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னோட பையன் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க சொல்லிட்டு ஒரு தவறான விஷயத்தை பண்ணிடுறான். அந்த தவறான விஷயம் வந்து வீடியோ வெளியே வந்து ஏகப்பட்ட வைரல் ஆகிடும். அதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் டிசி கொடுத்து வெளியே வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதனால மனநலச்சல் ஆகி தன்னோட பையன் வந்து 2-3 தடவை வந்து கமிட்டட் சூசைட் பட்டன் பண்ணிட்டே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அப்பா வந்து ஸ்கூல் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸை போடுறாரு. கேஸை போட்ட பிறகு கடவுளே வந்து மனுஷ ரூபத்தில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இதனால வந்து செக்ஸ் எஜுகேஷன் பத்தி இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க, எப்படி சொல்ல வராங்க, நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் படம் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா, ரொம்ப அழகா, ரொம்ப யூனிக்கா கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல. ஜியோ சினிமால தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான படம். ஸோ ஆல்தான் காய்ஸ், மொத்தம் 5 படம் சொல்லி முடிச்சாச்சு அக்ஷய்குமாரோட படங்கள். இந்த படத்துல நீங்க எந்த படம் பார்க்க போறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போட கூறிக்கொள்கிறேன்.